எலும்புகள் பலம் பெற என்ன உணவுகள் சாப்பிடலாம்? பெரும்பாலும் நிறைய பேருக்கு எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இதில் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேர். இதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம உணவில் இதை நல்லாவே சரி செஞ்சுக்கலாம். ஸோ உணவு முறையில் நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் கால்சியம் நிறைந்திருக்கணும், இரும்புச்சத்துக்கள் நிறைந்திருக்கணும், முக்கியமாக ஃப்ளூயிட் கண்டென்ட், அதாவது நீர்ச்சத்து நீர்த்துவம் நிறைந்த பொருட்களை நம்ம எடுக்கணும். பெரும்பாலும் இது பெண்கள் நிறைய பேருக்கு இடுப்பு பகுதியில் நமக்கு பிரச்சனைகள் இருக்குது. இதை சரி செய்யறதுக்கு உணவு முறைகளை நம்ம என்னென்னங்க சாப்பிடணும்? ஸோ உணவு முறையில் அதிகமாக நம்ம கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் இந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் நமக்கு சரியாகிறதுக்கு உணவு முறைகள் ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ இதை நம்ம ரெகுலராக எப்படி உணவு முறை மூலம் சரி செய்யலாம்? நான் சொன்ன நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். எலும்புகள் பலம் பெற என்ன உணவுகள் சாப்பிடலாம்? பெரும்பாலும் நிறைய பேருக்கு எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இதில் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. இதை சரி செய்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான உணவுகளை எடுக்கலாம்? ஸோ உணவு முறையிலேயே நம்ம எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்ய முடியுமா? அப்படி இருந்தால் எந்த உணவுகள் ரொம்ப சிறந்தது? ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப இந்த ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. அதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா முதுகு தண்டுவடம் பிரச்சனைகள். ஸோ இதுக்கு தனியாகவே நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கோம். எனக்கு ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் இருக்குங்க, செர்விக்கல் ப்ராப்ளம் இருக்குது, லம்பர் ப்ராப்ளம் இருக்குது, டிஸ்கில் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. ஸோ இது கண்டினியூஸாக இந்த தெரப்பிஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்குறேன். இந்த மாதிரியான எனக்கு பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போது நம்மளுடைய முதுகு தண்டுவடத்தை எப்படி நம்ம வலிமைப்படுத்தலாம்? ரொம்ப நேரம் உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறவங்க, இல்லை ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தெரியுங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப நேரம் ஸ்டாண்டிங் பொசிஷன்லேயே நின்றுட்டு ஒர்க் பண்ணுறவங்க, ஸோ இவர்களுக்கு எல்லாமே முதுகு தண்டுவடம் ரொம்ப வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம உணவில் இதை நல்லாவே சரி செஞ்சுக்கலாம். ஸோ உணவு முறையில் நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் கால்சியம் நிறைந்திருக்கணும், இரும்புச்சத்துக்கள் நிறைந்திருக்கணும், முக்கியமாக ஃப்ளூயிட் கண்டென்ட், அதாவது நீர்ச்சத்து நீர்த்துவம் நிறைந்த பொருட்களை நம்ம எடுக்கணும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கும்பொழுது தான் இப்போது நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க டீஹைட்ரேஷன். ஸோ ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போதே தெரியும், செர்விக்கல் பெயின் இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. இதை தொடர்ந்து எனக்கு தோள்பட்டை வலியும் ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஸ்கேன் பார்க்கும்போது டீஹைட்ரேஷன் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ செர்விக்கல் கழுத்து எலும்பில் டீஹைட்ரேஷன் நிறைய பேருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் உட்கார்ந்துக்கிட்டோ, இல்லை நம்ம ஒரே பொசிஷனில் கழுத்தை முன்னோக்கி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது கழுத்து எலும்புகள் வலிமை குறைந்து மசில்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அங்கே நமக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டமோ, இல்லை நமக்கு நரம்புகளில் அழுத்தம் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த கழுத்து பகுதியில் ஒரு ஹம்ப் மாதிரி உருவாகும், கூன் வளைந்த மாதிரி இருக்கும். ஸோ ஹம்பு உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த கூன் உருவாகிறது ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டோ, இல்லை ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா போனில் இந்த ஸ்பைனல் கார்டில் வலிமை இழந்திருக்கும் போதோ இந்த மாதிரி ஏற்படும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அந்த கர்வேச்சர், ஸ்பைனல் கார்டோட நார்மல் கர்வேச்சரே நமக்கு மாறி இருக்கும். ஸோ அந்த லார்டோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் நிறைய பேருக்கு, செர்விக்கல் லார்டோசிஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த எலும்புகள் வலிமை இழந்து இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம். அதே மாதிரி கீழ் முதுகு வலி, இடுப்பு வலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லம்பார் வெர்டிபிராலையும் பாதிப்புகள் ஏற்படுறது இதே மாதிரி தான். ஸோ டிஸ்க் பல்ஜி ஆகிறதோ, இல்லை டீஹைட்ரேஷன் ப்ராப்ளமோ இருக்கும். பெரும்பாலும் இது பெண்கள் நிறைய பேருக்கு இடுப்பு பகுதியில் நமக்கு பிரச்சனைகள் இருக்குது. இதை சரி செய்யறதுக்கு உணவு முறைகளை நம்ம என்னென்னங்க சாப்பிடணும்? ஸோ உணவு முறையில் அதிகமாக நம்ம கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் எது? ஸோ இதில் கால்சியம் நம்ம சொல்கிறோம். கால்சியம் நிறைந்த உணவுகள் என்னென்ன சாப்பிடலாம்? இதில் முக்கியமாக பார்க்கும்பொழுது நம்மளுடைய உணவு முறையில் அதிகமான கார்போஹைட்ரேட் டயட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணணும். லோ கார்ப் டயட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஸோ கால்சியம் நிறைந்த உணவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ வெஜிடபிள்ஸ் மற்றும் கீரை வகைகளை நம்ம எடுக்கணும். ஸோ எலும்புகள் சார்ந்து எலும்புகள் வலிமையாக இருப்பதற்கு இதில் முக்கியமாக நீ ஜாயிண்டில் நிறைய பேருக்கு பெயின் இருக்கும். ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவாங்க, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் நமக்கு சரியாகிறதுக்கு உணவு முறைகள் ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ இதை நம்ம ரெகுலராக எப்படி உணவு முறை மூலம் சரி செய்யலாம்? நான் சொன்ன கீரை வகைகள் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு. இந்த கீரை வகையில் முருங்கை தவறாமல் நம்ம சாப்பிடணும். அதில் முருங்கை பட்டை இருக்கு இல்லையா, முருங்கை மரத்தோட பட்டை. ஸோ இந்த பட்டையை நம்ம வந்து சேகரிச்சிட்டோ இல்லை நாட்டு மருந்து கடைகளில் இருக்கும். ஸோ முருங்கை பட்டையை வந்து சின்ன சின்ன பீசஸாக இல்லை தட்டி எடுத்துட்டு கஷாயம் மாதிரி போட்டு குடிக்கும் பொழுது உடலில் எலும்புகள் நமக்கு வலிமையாக ஆரம்பிக்கும். ஸோ எலும்புகள் வலிமையாவதற்கு முருங்கை கீரை பயன்படுத்தலாம். முருங்கை பூ நமக்கு பயன் தருது. அதே மாதிரி முருங்கை மரத்தோட பட்டையை கஷாயமாக குடிக்கும்பொழுது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய உடல் வலி, உடல் சோர்வு, எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. ஸோ முருங்கை பட்டையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இதை தாண்டி சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் இருக்குது. குறுந்தொட்டி சூரணம் பயன்படுத்தலாம், மிளகரணை சூரணம் பயன்படுத்தலாம். இந்த எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அடிக்கடி காய்ச்சல் வரும். ஏன்னா அந்த வலி வந்து ரொம்ப ப்ரொலாங்டாக நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குன்னா பெயினை வந்து டாலரேட் பண்ண முடியாத நமக்கு என்ன ஆகும்னா ஃபீவர் வரும் ஒரு சிலருக்கு. ஸோ அடிக்கடி ஃபீவர் வருதுன்னா அதற்கு ஏற்ற மாதிரியும் வாரம் ஒரு முறையோ 2 முறையோ நிலவேம்பு கஷாயம் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த நிலவேம்பு கஷாயம் வலிகளையும் குறைத்து காய்ச்சல் வர மாதிரி இருந்ததுன்னா அதையும் நமக்கு குறைக்கும். ஸோ நிலவேம்பு கஷாயமும் பயன்படுத்தலாம். ஸோ இந்த குறுந்தொட்டி சூரணம் அப்படின்னு சொல்கிறது முக்கியமாக உடலில் ஏற்படக்கூடிய வலிகளை இது வந்து சரி செய்யக்கூடியது. உடல் வலி, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எலும்புகள் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள், இதை அனைத்தையுமே சரி செய்யக்கூடியது இந்த குறுந்தொட்டி சூரணம். இதுவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். எலும்புகள் வலிமையாக இருக்க பேசிக்காக உணவு முறையில் கேழ்வரகு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கேழ்வரகு பயன்படுத்தலாம். ஸோ தினம்தோறும் காலையில் கேழ்வரகு களியோ இல்லை கேழ்வரகு அடை மாதிரியோ நம்ம வந்து பயன்படுத்தி அந்த எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இது சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் முக்கியமாக பார்த்தோம்னா முடவன் ஆட்டுக்கால். ஸோ இந்த முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு, இந்த கிழங்கை பொறுத்த வரைக்கும் அதிகமான கால்சியம் வலிகளை போக்கக்கூடியது. மூட்டு வலிகள், ஸோ யாருக்காவது வந்து போன் ஃப்ராக்சர் இருக்குன்னா அந்த டைமில் ஸோ எலும்புகள் வந்து சீக்கிரமாக நமக்கு சேருவதற்கு இந்த முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு பொடி வந்து பயன்படுது. பொடியாகவோ இல்லை கிழங்கு கிடைச்சா அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இதை சூப் மாதிரி வைத்து குடிக்கும்பொழுது மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். எலும்புகள் வலிமையாக இருக்கும். இதனோடு சேர்த்து பிரண்டை நான் சொன்ன அதே மாதிரி முடக்கருத்தான், தூதுவளை, வல்லாரை, இந்த கீரைகள் எல்லாமே நம்ம உடலில் கால்சியம் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் எலும்புகள் வலிமையாக இருப்பதற்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு சரியாவதற்கும் பயன்படுது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான உணவுகளை நம்ம பயன்படுத்தலாம். அதுவும் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நிறைய மருந்துகள், அதாவது மூட்டு வலி அப்படின்னாவே நமக்கு சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது. எக்ஸ்டர்னல் அது வெளிப்பிரயோகமாக சில தைல வகைகளை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒற்றடம் கொடுக்கும்போது நிறைய பலன் நமக்கு கிடைக்குது. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா வாத நாராயண தைலம், சிவப்பு குக்கில் தைலம், இந்த தைலங்கள் நமக்கு எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு தரக்கூடிய தைலங்களாக இருக்குது. உங்களுக்கு மூட்டு வலி தொடர்பான சித்த மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.